தஞ்சாவூர் கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கட்டப்பட்டதோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, இது 100 ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ, அதுலேயும் அப்படியே தான் இருக்குது. இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு ரொம்ப ஈஸியாக பதில் சொல்லலாம். ஏன்னா இதை கட்டினது தமிழர்கள், ஒரு சோழர்கள். எஸ், அதனால தான் இந்த கோயில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. என்னென்னா, நம்மளோட மன்னர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து போனாலோ, இல்லை அங்கே இருக்கிற அரசுகளை விரட்டிட்டு நம்ம ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போனாலோ, அங்கே இருக்கிற மாட மாளிகை எல்லாத்தையுமே வீடு எதுவுமே விட்டு வைக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த அரசுகள் சம்மந்தப்பட்ட எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. ஆனால் அவங்க மிச்சம் வைக்கிற ஒரே ஒரு விஷயம் கோயில். எஸ், அந்த கோயிலை அவங்க கையை வைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலை ரெனோவேஷன், அதாவது இன்னும் அதிகமாக புதுப்பிப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அழியாத அளவுக்கு அந்த கோயிலை புதுப்பிப்பாங்க. எந்த நாட்டு மேலே போர் தொடுத்து பண்ணாலும் சரி, எந்த ஊர் மேலே போர் தொடுத்து பண்ணாலும் சரி, அங்கே இருக்கிற கோயில்களை அவங்க ரெனோவேஷன் பண்ணவே பார்ப்பாங்க வச்சு. அங்கே இருக்கிற அந்த விஷயத்தை, அதாவது அங்கே இருக்கிற அந்த அழகு சிற்பங்களை அழிக்கவே மாட்டாங்க. இதை ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இந்த பாண்டியர்கள், இந்த பாண்டிய மன்னனோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சோழ நாட்டு மேலே படையெடுத்து போயிருக்கான். ஸோ அந்த சோழரோட ஆட்சிக்கு முடிவு கட்டின அந்த மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இருக்கிற பார்த்தீங்களா, சோழர்களுக்கு முடிவு கட்டின மன்னன் அவர் தான். ஸோ அந்த மன்னன் வந்து சோழ நாட்டு மேலே படையெடுத்து போகிறார். படையெடுத்து எல்லாத்தையுமே தரமாட்டம் வைக்கிட்டார். அந்த சோழரோட மாளிகை எதுவுமே விட்டுக்கிற எல்லாத்தையுமே தரமாட்டம் வைக்கிட்டார். ஆனால் ஒன்று மட்டும் விட்டு வச்சார். ஸோ அது எதுனா கோயிலான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக கிடையாது. கோயில் எல்லா மன்னர்களுமே கையை வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க புதுப்பிக்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. இந்த மேலே கை வைக்க மாட்டாங்க. அந்த பாண்டிய மன்னன் அப்படி கை வைக்காத ஒரே இடம் வந்து அந்த 16 தூண். அந்த 16 தூண் எதுக்கு விட்டு வச்சானா, அது ஒரு புலவருக்காக எழுப்பப்பட்ட ஒரு தூணாக இருக்காது, அதாவது ஒரு தமிழ் புலவருக்காக எழுப்பப்பட்ட தூண் அப்படிங்கிறதுக்காக அந்த பாண்டிய மன்னன் அந்த தூணை எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த தூணை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே தரமாட்டமாக்கலாம். எஸ், அப்படியேப்பட்ட மன்னன் தான் மாறவர்மன் சுந்தரபாண்டியன். என்னடா சோழர்கள் கோயிலில் வந்து பாண்டிய மன்னனை பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? எஸ், இங்கே சோழர் சேர பாண்டியர்கள்னு சொல்லிட்டு கணக்கே கிடையாது. இங்கே மன்னர்கள்னால் ஒரே மன்னர் தான், அவன் தான் தமிழ் மன்னன். எஸ், அப்படி தமிழ் மன்னனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். இப்போவும் சரி எப்பவும் சரி இந்த கோயில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை நான் அடித்து சொல்லுவேன்.